வெல்கம் பேக் டு எம்மி மம்மம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியான பாலக் பன்னீர். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் காஞ்சதும் 1.5 to 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்றாப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணி காஞ்சதும் இதில் பாலக் கீரையை வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கட்டு கீரை யூஸ் பண்ணியிருக்கேங்க. கீரையை சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு கொதி வரைக்கும் வேக வச்சா போதும். ஒரு கொதியிலேயே கீரை வெந்துடும். கீரை வெந்ததுக்கப்புறம் இந்த கீரையை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துக்கிறேன். கீரையை அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. தண்ணி தேவைப்பட்டால் இந்த கீரை தண்ணி இருக்கு இல்லையா, இதையே ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் ஃபுல்லுமே இந்த கீரை தண்ணியே ஆற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து காய வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு 7 பூண்டு துண்டு, ஒரு 7 இஞ்சி துண்டு, ஒரு 15 பூண்டு துண்டு சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வைங்க. இது நெத்தாக இருக்கும்ல, அந்த லெவலில் கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. இப்போ இது 1 நிமிஷம் வெந்ததும் இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இதில் அதிகமாக தக்காளியோட டேஸ்ட் இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கணும். ஸோ ஒரு சின்ன சைஸ் தக்காளியை அதே மாதிரி இதையும் மூடி போட்டு 1 நிமிஷம் போல் வேக வைங்க. வேக வச்சு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து எல்லாம் காஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை ஆட் பண்ணி இது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் நான் கொஞ்சம் போல் அந்த கீரை தண்ணி ஆட் பண்ணி உள்ளே ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முதல் கொதி வர வரைக்கும் நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போது முதல் கொதி வந்ததும் இது கூட நான் பாலக்கீரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அகைன் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வேக வைங்க. வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான பாலக் பன்னீர் ரெடி. ஸோ இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் கசக்கி மேலே தூவி விட்டுக்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அலங்காரத்துக்காக மேலே நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிஷ், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டிஷ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.